அபிதான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாரு வெற்றி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சுடரை இவ்வளோ நல்ல பொண்ணாக வளர்த்துருக்கா, எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் சுடர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. அப்போது அபி கண்டிப்பாக கரெக்டானவளாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு. அதனால குழப்பமாக இருந்துச்சு. அப்போ ஏன் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைச்சிது. அதனால பார்வதியை அபி கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸுக்கு வந்தார். அவங்க கொலை பண்ணலை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்துச்சு. நிறைய பேரோட வீட்டு டாக்குமெண்ட்டை நம்ம கர்ணா வாங்கி வச்சுருந்துருக்காரு. அதாவது அவங்க ரொம்ப இல்லாதவங்களாக இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வேறு வழி தெரியாமல் கர்ணாவை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு பார்வதியை ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சாரு ஆரம்பத்தில். ஆனால் இப்போது எல்லா விதத்துலேயுமே அபி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா பார்வதி உயிரோடு இருக்கும்போது அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஒருத்தவங்க பார்வதிக்கும் அபிக்கும் எந்த மாதிரியான பாண்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதே நேரம் அவங்க இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனில் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் கூட அபி கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத வெற்றி நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. புலிக்குட்டி டைரெக்டாகவே கேட்டார், என்ன இருந்தாலும் நீ அபியை ரொம்ப சந்தேகப்பட்டுட்ட, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, அபிக்கிட்ட போய் நேரடியாக பேசு, நீ கொலை பண்ணலை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும், இப்போ கூட என் குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் தான் நான் பண்ணுறேன்னு நீ நினச்சிட்டு இருப்ப. ஒரு அப்பாவி 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சதே அது ஏன் பாவ லிஸ்ட்டில் தான் சேரும். ஏன்னா நான் தான் சாட்சி சொன்னேன். அதனால் சீக்கிரமாகவே குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நீ கர்ணாவையே ப்ளேம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடு அப்படின்றாங்க. இல்லை, அதெல்லாம் அவகிட்ட போய் சொன்னாலும் அவள் ஒத்துக்க மாட்டான். அவள் பிளைண்டாக கர்ணா தான் குற்றவாளின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறா. கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது. முதல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். கர்ணா மேலே விழுந்திருக்கிற பழி, அதாவது அபி கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கால, அந்த விஷயத்த அவள் மனசுலேருந்து எடுக்கணும். அதே மாதிரி அபி தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு கர்ணா நினச்சிட்டு இருக்கான்ல, அதையும் அவன் மனசுலேருந்து எடுக்கணும். உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசும்போது தான் மாணிக்கத்து மேலே சந்தேகம் வருது. மாணிக்கம் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த வீடு குடும்பம்னு எல்லாமே போனதுக்கு காரணம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவன் அந்த வீட்டை அடகு வச்சு காசு வாங்கினது தான். அதை திரும்ப கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் அவன் கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு கூட பார்வதி எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம புலிக்குட்டி கேட்குறாரு. என்ன பண்ணுறது, கர்ணா மேலே இருக்கிற கோவத்தில் அவனுக்கு எது கஷ்டம் கொடுக்குமோ அந்த விஷயத்த பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவன் கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே அசம்ஷன் தான், மற்றபடி இதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது. மாணிக்கத்தை ஒரே ஒரு முறை நேரில் பார்த்து பேசணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்னை பார்த்தா தப்பிச்சு ஓட தான் பார்ப்பான். ஏற்கனவே என்னை கடப்பாறையால் குத்திருக்கான், அதனால தான் அவனை நான் துரத்துறேன், அவனை நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு தான் அவன் நினைப்பான். அதனால் கண்டிப்பாக அவனை நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது. பிரபாகரன் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புலி, நீ தாண்டா எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அம்மோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நான் ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அம்மோ, ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. தியாத்துறன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நம்ம கூட ஹோம்ஒர்க் பண்ணால் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை தான் சொல்லிட்டு போனாங்க, எக்ஸாம் வருது, அவங்க 2 பேருக்கும் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு, அதனால போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுடர் தியா தருண் 2 பேரையும் கூட்டிகிட்டு 3 பேரும் லைனாக உட்காந்துக்கிட்டு அவங்க படிக்க சொல்கிறாங்க. அபி அவங்க 3 பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது டவுட்ஸ் கேட்குறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது படிப்பெல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆக்சுவலாக பிரபாகரன் கிட்டே இருந்து, ஒரு நிமிஷம் பிள்ளைங்களா, நீங்கள் ஏதாவது ட்ராயிங் பண்ணிட்டுருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போனாங்க. சொல்லுங்கள் பிரபாகரன் சார் அப்படின்னு அபி பேசும்போது, அபி நான் கேஸ் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டேன் கர்ணாவுக்கு. அந்த விஷயத்தினால அவன் வேற ஒரு லாயரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த லாயரோட ஜூனியர் ஒருத்தன் என்னை மிரட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நினைப்பு என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் எதுக்கு என்னை மிரட்டணும் ஆள் வச்சு? அவன் இந்த கேஸில் ஜெயிக்கணும்னு நினச்சான்னா, இல்லை அவன் பக்கம் உண்மை இருக்குதுன்னு நினச்சான்னா அவன் இதை ஃபேஸ் பண்ண தயாராக தானே இருக்கணும். அது என்ன ஆள் விட்டு மிரட்டுறது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னதை வச்சு இல்லாட்டினா கூட அங்கே கொஞ்ச நாள் பழகிருக்கீங்க, அந்த ஆள் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு இதுக்காகலாம் நீங்கள் பயந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி. நான் பயப்படுறதுக்காகவா உங்ககிட்ட சொல்கிறேன்? அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், இந்த விஷயத்தை நான் வெற்றிக்கிட்ட சொல்லவான்னு கேட்கறதுக்காக தான் பண்ணினேன். வெற்றிக்கிட்ட நம்ம எதுக்கு சொல்லணும், வெற்றியே கூட்டு கலவாணி தானே கர்ணா கூட அப்படின்னு கேட்குறாங்க. அபி ப்ளீஸ் இந்த இன்டென்ஷன்லேருந்து வேறு மாதிரி பாருங்கள், தயவு செஞ்சு வெற்றியை நல்ல விதமாக பார்க்க தொடங்குங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மனநிலைமைக்கு வந்துட்டாரு, இது சம்மந்தமாக ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு.
ஒரே ஒரு முறை மாணிக்கத்தை பார்த்து பேசினோம்னா அன்னைக்கு அவன் வந்தானா, அன்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட ஐடியா கொடுத்துட்டு போறாருன்னு. இது ஏற்கனவே நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது தானே சார் அப்படின்றாங்க அபி. அது என்னமோ கரெக்டு தான், இது வெற்றிக்கு தெரியாது இல்லை, எப்படியும் சுடரும் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வெற்றி கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வெற்றி நினைக்கிறாங்கிறது எனக்கு இதிலேருந்து புரியுது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க, வெற்றி கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன், அவன்கிட்ட பேசுகிறதுனால இது ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் பரவாயில்ல, மறுபடியும் என்ன சிக்கலில் கோத்து விட்டுடுவானோன்னு பயமாக இருக்குது. நான் மட்டும்னா அது ஒரு விஷயமே இல்லை, ஆனால் சுடருக்காக நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் அவருக்கும் பொண்ணு தானே, கண்டிப்பாக வெற்றி குழந்தைக்காகவாது யோசிப்பாருன்னு தான் என்னால் யோசிக்க முடியுது. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெற்றியை, அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. முதல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்க. இல்லையா நானே சொல்கிறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வெற்றிக்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. இல்லை வேண்டாம், அவர்கிட்ட ஒரு சில டவுட்ஸ்லாம் நான் கேட்கணும், அதுக்கப்புறமா நான் வேணும்னா அவர்கிட்ட உண்மையை சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சார், எனக்கு தெரியாமல் இதை பற்றி வெற்றிக்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே அபி, இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ அபி உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வரைஞ்ச படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது சுடரோட பேக்லேருந்து ஒரு டைரி எடுத்து கீழே வச்சுருந்தாங்க. அதை திரும்பவும் எடுத்து பேக்கில் வைக்க பார்க்கும்போது, சுடர் ஒரு நிமிஷம், இந்த டைரி உன் கையில் எப்படி வந்துச்சு, யாரோடது இது, டைரி எழுத பழக்கமெல்லாம் இருக்கா உனக்கு, யார் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அம்மு நீங்கள் கோவப்படாதீங்க, இது ஒன்றும் என்னோட டைரி கிடையாது, இது எனக்கு எங்கள் கேப்டன் வாங்கி கொடுத்துருப்பாரோன்னு தானே நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எனக்கு மகேஷ் கொடுத்தது, நான் மகேஷ் கிட்ட பேசாமல் இருந்தேன்ல அதனால தான் கொடுக்காம இருந்தேன், நான் வேணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மகேஷ் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மகேஷ் உனக்கு கொடுத்தானா, எதுக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கு ரோட்டில் கலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னேன் இல்லாமோ, அன்னைக்கு அவங்க அம்மா இருந்த ரூம்க்கு என்னை கூட்டிகிட்டு போனான். அங்கே அவங்க அம்மா மகேஷ்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அதில் உனக்கு ஏதாவது பிடிச்சா எடுத்துக்கோன்னு சொன்னால் நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் பேக்கில் உங்களுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அபிக்கிட்ட ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க அபி. ஏன்னா அந்த செயின் வந்து பார்வதி அபிக்காக வாங்கி கொடுத்தது, நீ வச்சுக்கோ அப்படின்னும் போது, வேண்டாம் உங்களோட அன்பு மட்டும் எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க்கா அப்படின்னு அபி சொல்லியிருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம அபி கேட்டதுக்கு, மகேஷ் தான் எனக்கு கொடுத்தான், இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த செயின் உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தான், இதை நான் அன்னைக்கே தருண் கிட்ட கொடுத்துருந்தேன், அவன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திரும்பவும் கிடைச்சது, அவன் என்கிட்ட கொடுத்துருக்கான், நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபி ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்காங்க. ஏமோ இது கோல்டு செயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, இதை நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினச்சிப்பாங்க, தயவு செஞ்சு நீ எடுத்துகிட்டு போய் மகேஷ் கிட்ட கொடுத்துரு இந்த டைரியையும் அதையும் அப்படின்றாங்க. சரிங்க அம்மோ அப்படின்ட்டு. ஆமாம் இந்த டைரி எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னேனே அம்மோ, அந்த ரூம்ல இருந்து எது வேணாலும் எடுத்துக்கோன்னு சொன்னான் மகேஷ், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த டைரியில் கவிதைகள் எல்லாம் அழகாக இருந்துச்சா அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு. என்னது கவிதை இருந்துச்சா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அபி. ஆமாம் இது மகேஷோட அம்மாவோட டைரியா, அவங்க நிறைய கவிதைகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கொடு பார்ப்போம் அப்படின்னு அபி அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. கவிதைகள் எல்லாமே மகேஷ்காக எழுதின மாதிரி இருக்குது. மகேஷ் குழந்தையாக இருந்தப்போவே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மகேஷோட எதிர்காலம், மகேஷை அவங்க எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க அழகான மனசை தான் அந்த டைரி சொல்லுது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அபியை பற்றி, வெற்றியை பற்றி, கர்ணாவை பற்றி, அவங்க யாரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமாக நினச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாரை பற்றியும் அதில் எழுதியிருக்கு. அதே நேரத்தில் கர்ணாவை எந்த இடத்துலையுமே கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதவே கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு பார்வதி அக்கா இவரை கர்ணாவை நேசிச்சிருக்காங்க, பட் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவிதையாக படிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி அபிக்காக எழுதின அந்த பேஜ் வருது. அதை படித்து பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களோட முகம் மாறும்போது இவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 பேரும் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இதை அவங்க ஃபோன் வேறு பட்டன் ஃபோனுங்கிறதுனால ஃபோட்டோ எடுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசணுன்னு பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பயும் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வெற்றி வராரு. என்ன இங்கே திடீர்னு என்ன வர சொன்ன, நீ அந்த மாதிரிலாம் என்ன தனியாக கூப்பிட்டு பேசுகிற ஆள் இல்லையே அப்படின்றாங்க.
ஏன் நான் உங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு பேசினதே இல்லையா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு, இப்போ கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தை ஞாபகப்படுத்தாத, நான் ரீசெண்டாக கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ஏதாவது திட்டுறதா இருந்தாலும், என் மேலே கோவமாக இருந்தாலும் இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுவேன். இப்போ என்ன திட்டுறதுக்காகவா, இல்லை என் மேலே ஏதாவது கோவமா, இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாரு அப்படின்னு அந்த டைரியை கொடுக்குறாங்க. இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குற, யாரோடது இது அப்படின்னு. இது பார்வதி அக்காவோடது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி அக்காவோடதா, உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, இது உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்களா அப்படின்னு. பார்வதி அக்காவோட கையெழுத்து அழகாக இருக்குல்ல, அவங்க எவ்வளோ அழகாக கவிதை எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பேஜ் வர வரைக்கும் அபி எதுவுமே பேசுறதில்ல. பார்வதியை பற்றி பெருமையாகவும் அவங்க எந்த அளவுக்கு வெற்றியை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டே ஒரு பேஜாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அபிக்கு பொறுமை இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி இங்கே பாரு அப்படின்றாங்க. அதை படித்து பார்த்துட்டு வெற்றி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அபி இது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்வதி அக்கா எழுதுனது தான், நானே எழுதி எடுத்துகிட்டு வந்தேன், பார்வதி அக்கா எழுதுனாங்கன்னு கொடுத்தேன்னு நினச்சிக்காத. இந்த டைரி இப்போ ரீசெண்டாக சுடரை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கல்ல, அதாவது அந்த கர்ணா வீட்டுக்கு, அன்னைக்கு மகேஷ் கொடுத்துருக்கான். அவளும் பேக்கில் வச்சுருந்தா. இன்றைக்கி எதர்ச்சியாக அதை பார்த்துட்டு கேட்டப்போ தான் சொன்னான் மகேஷ் கொடுத்தான்னு சொல்லி. அது பார்வதி அக்காவோடதுன்னு அவளே சொன்னான், மகேஷோட அம்மாவோடதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால தான் இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. கர்ணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கான்னு நான் சொன்னப்போ நீ நம்பவே இல்லை, அதில் தெளிவாக எழுதியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு. ஆனாலும் வெற்றி குழப்பமாகவே இருக்காரு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இது தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரபாகரன் சாருக்கு அனுப்பு, என்கிட்ட அந்த மாதிரி ஃபோன் இல்லை அப்படின்றாங்க. நீ இதை பண்ணுறதா இருந்தால் உங்கள் அண்ணன் ஃபோன்லேயோ உங்கள் அண்ணி ஃபோன்லேயோ பண்ணியிருக்கலாமே, எதுக்காக என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதான் உன்னோட உண்மையான முகமே, இதுதான், இது தெரியாமல் பிரபாகரன் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பி, நான் அதுக்காக கேட்கல, இது வரைக்கும் என்ன தேடி வரணும்னு எதுக்கு என்ன அவசியம், அதுக்காக கேட்டேன் அப்படின்றாங்க. நீ தானே கர்ணாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்ப, அதுக்காக தான் அப்படின்னு. இல்லை பி, நான் அதுக்காக கூட கேட்கல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ எந்த நம்பிக்கையில் இதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க, ஒருவேளை நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டு இந்த டைரியை எடுத்து இந்த ஆதாரத்தை அழிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ, அந்த மாதிரி பயம் உனக்கு இல்லையா என் மேலே அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா என்கிட்ட ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே பேசிட்டு இருக்காத, முதல்ல இந்த ஆதாரத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரபாகரன் சாருக்கு அனுப்பு, அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்றாரு வெற்றி. அதே மாதிரி நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா குத்தி காமிக்காத அபி, நீ பண்ணியிருக்க மாட்டேங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு. இதை படித்த அப்புறம் தானே அப்படின்னு அபி கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக தான் இருந்திருக்காங்க. அன்னைக்குமே அந்த வேலைக்கார பொம்பளை இருந்தாங்கல்ல, அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, வந்தப்பெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் அவங்கள தேடி வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் பார்வதியும், அதாவது பார்வதி அக்காவும் கர்ணாவும் சண்டை போட்டிருந்திருக்காங்க. ஏதோ வாக்குவாத பேச்சு போயிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அதை அவன் காதில் வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் வேற விதத்தில் யோசிச்சிருந்திருப்பேன், தேவையில்லாமல் நானும் நீயும் கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது, நம்மனால நம்ம குழந்தையும் அப்படின்னு. நம்மனாலன்னு என்னையும் சேர்த்தாத, உன்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னால தான், இப்போ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கே அப்படின்னு. இதை ஃபோட்டோ எடுத்து நான் பிரபாகரன் சாருக்கு அனுப்பிட்டேன், அவர் பார்த்துப்பாரு, ஆனால் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு வெற்றி கூட அபி கிளம்புறாங்க. இவன் ஏதாவது பண்ணிடுவானோ நம்மள கூட யோசிக்கிறாங்க. ஆனால் கர்ணா கிட்டேருந்து இதுக்கு முன்னாடியே 2 முறை காப்பாற்றிருக்காங்க நம்ம அபியை வெற்றி. அதனால தான் நம்பி உட்காந்துட்டு போகிறாரு. நேராக கர்ணாவோட வீட்டுக்கு வண்டியை விட்டாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம், இந்த பாவியோட வீட்டுக்கு நான் காலடி கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு. இது ஒன்றும் அந்த பாவியோட வீடு கிடையாது, இது பார்வதி அக்காவோட வீடு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவங்க வாழ்ந்த இடம் இது கோவிலுக்கு சமம், அந்த இடத்துல ஒரு கெட்டவன் இருக்காங்கிறதுக்காக இது கோவில் இல்லைன்னு ஆயிடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஸ்வேதாவோட அம்மா, கர்ணா எல்லாருமே இருக்காங்க. வெற்றி என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெற்றியை வெளியே கூப்பிட்டு வராங்க. அபி, எதுக்காக இப்போ இந்த டைரி எடுத்துகிட்டு நேராக கர்ணா கிட்ட வந்திருக்கேன், அவனும் அங்கே தான் இருக்கான், உனக்கு அவன் இங்கே இருக்கான்னு தெரியாதா, எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது யார்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேரணும். பார்வதி அக்கா இறந்ததுனால அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கிறது மகேஷ்க்கு அடுத்து கண்டிப்பாக ஸ்வேதா தான். ஸ்வேதா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க அக்கா, அதாவது அக்காவும் மகேஷும் அப்படின்னா அவ்வளோ விருப்பம் அவங்களுக்கு. ஆனால் அவங்க அக்காவை இழந்துட்டு எவ்வளோ
கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னை எல்லாம் எப்படி நடத்தியிருக்காங்கன்னுலாம் எனக்கு தெரியும். நீயும் நானும் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். இதை எடுத்துகிட்டு போய் நான் ஸ்வேதா கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பாவி அங்கே இருக்கானே அப்படின்றாங்க. நமக்கு விஷயத்த சொல்ல தான் முடியும். அவங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல. இதை ஸ்வேதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வெளியே கிளம்பி வந்துடலாம். அதுக்கப்புறம் உன் கேஸ் சம்மந்தமாக யாரை பார்க்கணும், என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அட வா வெற்றி அப்படின்னும் போது பின்னாடி இருந்து அபியும் வராங்க. என்னடா இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே முறை இவளை கூட்டிகிட்டு வந்து என் பொண்டாட்டியை நான் இழந்தேன், இப்போ யாரை இழக்க போகிறோன்னு தெரியல, இவளை எதுக்கு திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. பொறுமையாக இருக்காருனா ஒரு முக்கியமான விஷயம், அக்காவோட அதாவது பார்வதி அக்காவோட கொலை சம்மந்தமாக ஒரு முக்கிய ஆதாரம் கிடச்சிருக்கு. அது அபிகிட்ட தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு ஸ்வேதா கிட்ட காமிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. எங்கே கொடு பார்ப்போம் அப்படின்னு கர்ணா கேட்குறாரு. இல்லை இது ஸ்வேதா கிட்ட தான் இருக்கணும், அதாவது ஸ்வேதா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சும்மா ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு. நான் ட்ராமாலாம் ஒன்றும் பண்ணலைங்க, இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு நீ கண்டதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா படிக்கணும் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. ப்ளீஸுங்க தயவு செஞ்சு படிங்க, நீங்கள் அபிதான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கீங்க. நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு தெளிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாதுல்ல, அபி இந்த கொலையை பண்ணலை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது. அதனால தான் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு அதில் கவிதைகளை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேஜில் இங்கே பாருங்க அப்படின்னு லாஸ்ட் பேஜ், அதாவது பார்வதி எழுதின கடைசி பேஜை எடுத்து காமிக்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு ஸ்வேதா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி என்ன எழுதியிருக்கு அதில் அப்படின்னு கேட்கும்போது அந்த டைரியை கர்ணா கிட்ட கொடுத்துட்டு பயங்கரமாக கர்ணாவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம ஸ்வேதா. அதுக்கப்புறம் கர்ணாவும் அதை படிச்சிடுறாரு. அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன வெற்றி இதெல்லாம் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி. இது பார்வதி அக்கா எழுதினது அப்படின்றாங்க. யாருக்கு அதில் பூசத்தை பார்க்குற, இவ எழுதிட்டு அது பார்வதி எழுதுனா அப்படின்னு வாய் கூசாமல் வந்து போய் சொல்கிறீங்களா 2 பேரும், உன் பொண்டாட்டி காப்பாற்றுறதுக்காகவா அப்படின்னு ஸ்வேதாவுக்கு குழப்பமாகுது. ஆனால் கண்டிப்பாக அது பார்வதி அக்கா தான் எழுதுனாங்க அப்படிங்கிறத இவங்க நினச்சா கண்டுபிடிக்க முடியும், அதாவது ப்ரூவ் பண்ண முடியும். அது எப்போ எழுதுனது, இப்போ ரீசெண்டாக எழுதுனதா இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில். அதனால தான் வெற்றியும் அபியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸ்வேதாவுக்குமே அந்த விஷயம் எல்லாமே தெரியும். பட் இப்போது இவங்க சொல்கிறத இதை நம்ப போகிறாங்களா இல்லை கர்ணா பக்கம் நிற்க போகிறாங்களா? ஒருவேளை அதை நம்பினா கர்ணாவை ஸ்வேதா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.